விசுவாசம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அவனை இயக்குகிற சக்தி. இது எல்லா மனுஷனுக்கும் எப்படி இருக்குன்னா சமமா இருக்கு அல்லது வேறு விதமா இருக்கு. இத எப்படின்னாக்கா 4 காரியங்களை என்ன செய்திருக்காங்க, பிரித்திருக்காங்க. எப்படி பிரித்திருக்காங்க அப்படின்னா, பொதுவான விசுவாசம், உலகத்தினுடைய விசுவாசம், விசுவாசிகளுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், அதுல தேவனுடைய விசுவாசத்திலே தேவ ரகமான விசுவாசம். இதை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் அப்படின்னா நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் உலகத்தினுடைய விசுவாசம். பொதுவான விசுவாசம் என்ன பார்த்தோம், முதல்ல பொதுவான விசுவாசம் பார்த்தோம். அந்த பொதுவான விசுவாசம் எப்படின்னா, கிழக்கிலிருந்து மேற்கு உதிக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்புறாங்க. மேகம் கருப்பானா மழை பெய்யும் அப்படின்னு நம்புறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னாக்க ஒரு பொதுவான இயற்கையின் விதிப்படி நடக்கிற எல்லா செயல்பாடுகளும் அதை நம்புறாங்க. அது அப்படிதான் நடக்கும். நவம்பர் டிசம்பர் வந்தா குளிர் காலம் வந்துடும், அப்புறம் மே ஜூன் வந்தா வெயில் காலம் வந்துடும், கோடை காலம் வந்துடும். இதெல்லாம் அவங்க பொதுவா எல்லா ஜனங்களும் அந்தந்த ஊருக்கு தகுந்த சீதோஷ நிலைக்கு என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. நம்ம சொல்லுவோம் நவம்பர் டிசம்பர்ல நமக்கு ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேற தேசத்துல அது எப்படி இருக்கும், இளவேணி காலமா இருக்கும், அல்லது வசந்த காலமா இருக்கும், அல்லது மழை காலமா இருக்கும். நமக்கு அது எப்படி இருக்கு, குளிர்காலமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலத்திற்கும் என்ன பூமியில இருக்கிற அந்த மனிதனுக்கு அந்த நம்பிக்கை எப்படிதான் வித்தியாசப்படுகிறது, இயற்கையின் விதிப்படி அவங்களுக்கு. உலகத்தினுடைய விசுவாசம் அப்படின்னாக்கா, மேல இருந்து ஏதாவது ஒரு பொருள் போட்டா என்ன செய்து கீழே வருது, புவி ஈர்ப்பு விசை. அப்ப இந்த உலகத்தினுடைய ஒரு நியதி இருக்கு இல்லையா, அந்த நியதிக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அவங்களை என்ன செய்வோம், அவங்களுடைய மனநிலைமை குறித்து, அவர்கள் எண்ணுகிற எண்ணத்தை குறித்து நம்ம சந்தேகப்படும். இவர் நல்லா தானே பேசியிருந்தார், இவர் ஏன் திடீர்னு பேச வைக்கிறார், சரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவரை ஒரு ரைட் நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, தப்பு. ஆனா என்ன செய்வாரு, நீங்க அவர்கிட்ட மீண்டு வருவதற்கு, அவர்கிட்ட விலகுவதற்கு, அல்லது அவர்கிட்ட வாய் கொடுத்தா மாட்டிக்கோன்றதுக்காக ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, விலகி கொள்றாங்க. இதெல்லாம் என்ன செய்யணும், கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆமென். போன வாரம் எதுல நிறைவு செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய விசுவாசம். தேவன் என்ன செய்யறார், நம்மை நம்பினார். முதல்ல ஆதாம் என்ன செய்யறார், நம்பினார். அதனாலதான் என்ன செய்தாரு, ஏதேன் அவ்வளவு பெரிய தேசத்தை ஒரு தோட்டமாக வைத்து, தோட்டமாக அதில் உண்டாக்கி அவனை வைத்து அவனை சோதிக்கும்படி மாதிரியாக அவனுக்கு சுய சித்தத்தின்படி அவன் செயல்பட வேண்டும். தீமை அது நன்மை இவைகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தீமை இது எனக்கு வேண்டாம் என்றே அவன் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அதை வைத்தான். நன்மை தீமை அறியத்தக்க. அப்போ அதுல அவன் ஜெயம் பெற வேண்டும். எவ்வளவு டெம்ப்டேஷன் வந்தாலும் அதுல வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அது அப்ப அதனால என்ன உண்டாயிடுச்சுன்னா, அவன் மேல் வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை என்ன பண்றது, அவமாய் போயிடுறது. அந்த நம்பிக்கை இல்லாம போன நிமித்தமாக தான் யாரு வந்தா, பிசாசு வந்தான். அதை குறித்து என்ன செய்யறோம், கடந்த வாரத்துல கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கு என்ன செய்வோம், அதுல அதிகமாக பார்க்க போகிறோம் என்று சொல்றோம். அப்ப ஆதாமை ஆண்டவராகிய கர்த்தர் முழுவதும் நம்பினார். எப்படி நம்பினார் என்றால், அவனுக்கு மகிமை கொடுத்தார், தன்னுடைய சாயலை கொடுத்தார், தன்னுடைய ரூபத்தை கொடுத்தார். அவன் ஆண்டு கொண்டு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளும்படியாக அவனுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுல எந்த விதமான குறைவும் இல்லை. அவன் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல அவன் அதன்படியே செய்தான், அதன்படியே இருந்தான். அப்ப அதுல என்ன செய்யல, ஃபெயிலியர் ஆகவே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பிரமாணம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், அந்த பிரமாணத்துல 99 பிரமாணங்களும் சரியாய் செய்து ஒரே ஒரு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயும் மிஸ் பண்ணது சமம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆதாமை உண்டாக்கி அவன் எல்லாவற்றையும் என்ன செய்ய பேர் வைத்தான். அப்போ ஆண்டுகள் பேர் வைப்பது என்பது ஒரு ஆளுகையினுடைய ஒரு தன்மை. அவன் பேர் வைக்கணும்னு அவன் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொண்டு வந்த போது, எனக்கெல்லாம் இது தெரியாது, நீங்களே வைங்க, இந்த பெரிய வேலைலாம் கிடையாது, எனக்கு பேர் வைக்கணும்னு இந்த பள்ளி வேலையெல்லாம் எனக்கு கொடுத்துறாங்க, நீங்களே வைங்க, நீங்க தானே உண்டாக்குறீங்க, நீங்களே வைங்க அப்படி சொல்ல.
என் பிள்ளை, நான் உண்டாக்கின என் ஆதாம், என் மகன், நான் உண்டாக்கின படைத்த இந்த உயிரினங்களுக்கு, இந்த விலங்குகளுக்கு, இந்த பறவைகளுக்கு என்னென்ன பெயரிடுவான் என்று பார்ப்போம். நம்புறார். அந்த நம்பிக்கைக்கு எப்படி இருக்கிறான்? பாத்திரவானா இருந்து பேர் வைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு அவன் பாத்திரவானா இருந்து பேர் வைக்கிறான். பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரம் 19 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் இவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். என்ன செஞ்சிருக்கலாம்? என்னெல்லாம் பேர் வைக்க முடியாது. காலையிலிருந்து ஒரே குப்பையா விழுந்து கிடந்தது. அதனால நான் கூட்டி முடிச்சு இப்பதான் ஓய்ந்து உட்கார்ந்து இருக்கேன், அயர்ந்து படுத்துட்டு இருக்கேன். ஒருத்தனா இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன், யாருமே கிடையாது, வேலையை பார்த்து சொல்ல நம்பினாரு. இவன் பேர் வைப்பான்னு சொல்லி அதன்படியே அவன் செய்யறான். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானா இருந்தால் அதன்படியே செய்யறான். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்ப நம்பின நம்பிக்கைக்கு அவர் கொண்டு வந்த அந்த காரியத்திற்கு ஆண்டவர் அந்த செய்த காரியம் என்ன செய்யப்படவில்லை? தோற்று போகவில்லை, அதன்படியே செய்யலாம். அப்போ ஏதோ ஒரு காரியத்துல என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அந்த காரியம் அவனை அதிகமாக பாதித்தது. என்ன பாதித்தது அப்படின்னா, தனியா இருக்கும்போது என்ன செய்யப்படவில்லை? அவன் விழுந்து போகவில்லை. வேத வல்லுநரா சொல்றாங்க. ஏன் தனியா இருக்கும்போது அவன் விழுந்து போகவில்லை அப்படின்னா, அவன் பலசாலியா இருந்தான். தேவனுடைய தத்ரூபம், அவனுடைய பண்பு, அவனுடைய குணாதிசயம் அவனுக்குள்ள காணப்பட்டபடினால பிசாசானவன் அவனை வஞ்சிக்கும்படி என்ன செய்ய முடியாது? அவனை தொடும்படி, அவனை வஞ்சிக்கும்படி, அவனை மேற்கொள்ளும்படி அவனால முடியாது என்பது நல்லா பிசாசா இருந்திருக்கான். லேடிஸ் என்ன செஞ்சிருவாங்க? சீக்கிரமா ஏமாத்திடுவாங்க. வீட்டுல இருப்பாங்க, கரெக்டா ஏதாவது ஒரு டுபாக்கு ஒரு ப்ராடக்ட் ஏதாவது இருக்குமானா, இந்தாங்க இது வாங்கினா இது ஃப்ரீ, அதோட சேர்த்து இதுவும் ஃப்ரீ, அது மாத்திரமல்ல இதுவும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன், இது மாத்திரமல்ல அது இதெல்லாம் வாங்கினீங்கன்னா இதோட சேர்த்து இன்னொன்னு வாங்கினீங்கன்னா இது மாத்திரம் இல்லாம ஒரு 30 ரூபா 40 ரூபா உங்களுக்காக ரிடக்ஷன் பண்ண, இது ஸ்பெஷல் ஆஃபர். ஆம்பளை என்ன செய்யறது? ஏமாற்ற முடியாது. அப்படியா தம்பி? சரி, நாம என்ன செய்வோம்? இது இவ்வளவுக்கு கொடுக்குறானா, இது எவ்வளவுக்கு செஞ்சிருப்பான், இது எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான், வாங்க போகிற இந்த இலவச பொருளுடைய மதிப்பு என்ன, எல்லாம் என்ன செய்வான்? கால்குலேட் இருப்பான். இல்ல தம்பி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் போயிருப்பான். ஆனா லேடிஸ் என்ன செய்வாங்க? கப்புனு வாங்கிடுவாங்க. எதையும் நம்பிடுவாங்க, எதையும் என்ன செய்வாங்க? ஈஸியா நம்பிடுவாங்க. ஈஸியா அவங்களை என்ன செய்ய முடியும்? மேனிபுலேட் பண்ணிட முடியும். அவங்க தங்களுடைய பேச்சுக்கு இசைந்து காரியத்தை நடப்புக்கும்படி காரியத்தை செஞ்சிட முடியும். மேஜிஷியன் மோஸ்ட்லி யாரை கூப்பிடுவாங்க? நீங்க யூடியூப்ல எல்லாம் நீங்க எடுத்து போய் பாத்தீங்க அப்படின்னா, மேஜிஷியன் யாரை கூப்பிடுவாங்கன்னா லேடிஸ் தான் அதிகமா கூப்பிடுவாங்க. 80% 60% இருந்து 80% லேடிஸ் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே நம்புவாங்க. எதற்கு அப்படின்னா, அவங்க மனிதர்களிலிருந்து அவங்க எடுக்கப்பட்டபடினால அந்த மனித சுபாவம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அவங்க மனிதனோடு அட்டாச் பண்ணி இருக்கணும் என்கிற கணவனோடு இசைந்து அது அவங்களுடைய சுபாவம். ஆணை பொறுத்த வரைக்கும் பொருள், பணம் இதுல எப்படி இருப்பாங்கன்னாக்கா வீக்கா இருப்பாங்க. பெண்ணை பொறுத்த வரைக்கும் கணவன், குடும்பம், பிள்ளைகள் இதுல என்ன செய்வாங்க? வீக்கா இருப்பாங்க. இதுல டச் பண்ணிட்டா அவங்களுக்கு பொறுக்காது. இதுல ஏதாவது ஒரு காரியம் தான் துடிச்சுக்குவாங்க. ஆனா ஆணும் துடிப்பாங்க. ஆனா பெண் துடிக்கிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? துடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பலகீனம். அது அவங்களை சார்ந்து அவங்களோடு இது விழுந்து போனது நிமித்தமாக தான், அப்படி அல்ல. அவங்க நேச்சரே அதுதான். அவளை சார்ந்து, ஆதாமை சார்ந்து ஏவாள் இருக்கும்படிதான் என்ன செய்யப்பட்டால் உண்டாக்கப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? ஆதாம் முதல் உண்டாக்கப்பட்டான், பிறகு ஏவாள் உண்டாக்கப்பட்டான் அவனுக்காக என்று சொல்றார்.
இந்த பலகீனமான பாண்டம் இதுவரைக்கும் ஏவாள் கொடுக்கப்படாததற்கு முன்பு ஆதாம் சோதிக்கப்படவில்லை. சோதித்தானா சோதிக்கப்பட்டானா வேதம் சொல்லல. ஆனா அவன் சோதனை யாருக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னா ஏவாள் கொடுக்கப்பட்ட அப்புறம் தான் என்ன வந்தது? சோதனை வந்தது. அப்ப வேதம் பேசாத என்ன செய்ய முடியாது? நம்ம பேசக்கூடாது. இந்த ஆதாம் என்ன செய்தார் அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் நம்பினார். அவன் ஆளுகை செய்யும்படி எல்லாம் ஆண்டு கொண்டான், எல்லா காரியத்தையும் என்ன செய்தான். அப்புறம் இன்னொரு காரியத்தை ஆதாம் நம்பினார். என்ன நம்பினார்னா அவனிடத்திலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கி மனுஷியை அவன் கையில கொடுத்து அவள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து அந்த மனுஷியை இவன் நடத்தி அவளுக்கு போதனை செய்து தான் விதித்த கட்டளை மீறாதபடிக்கு இவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய எண்ணத்தை என்ன செய்வாங்க? பூமியில நிறைவேற்றுவாங்க அப்படின்னு யாரு? ஆதாம நம்பினாரு. அவனுக்கு ஒரு துணையை கொடுத்து அந்த துணையை இப்படிலாம் செய்வான் வைத்துக் கொள்வான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ ஒன்றா இருந்து எல்லாம் செய்தாங்க. பிரச்சனைன்னு வரும்போது என்ன செய்யறான்? சீப்போ அப்படி தள்ளி உதைகிற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு. அப்போ ஆண்டவர் ஆளுகை கொடுத்தா பேர் வைக்கும்படி எல்லாம் செய்தார். அதையும் அதுல நம்பினா அதுலயும் எல்லா காரியத்தையும் பண்ணார். தனக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கி அந்த துணையையும் என்ன செய்வான்? அதன்படி வைத்துக் கொள்வான். ஆண்டவர் வாக்கின்படி, ஆண்டவர் சொல்லுதலின்படி அவர் நடத்துவான் என்று சொல்லி என்ன செய்தார்? கர்த்தர் ஆதாமை நம்பினார். வேத வல்லுநர் சொல்றாங்க, இவள் பாவம் செய்ததற்கு கீழ்ப்படியாமை போனதற்கு ஆதாமும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஏன்னா இந்த இடத்துல ஆதாமுக்கு தான் ஆண்டவராகி கர்த்தர் இந்த பழத்தை சாப்பிடுறதால சாகவே சாவாய்னு சொன்னாரு. ஆனா ஏவாள்கிட்ட தேவன் சொல்லவில்லை. ஆதாமிடமிருந்து தேவன் ஆதாமுக்கு சொல்லி ஆதாமிடமிருந்து இந்த ஏவாள் இந்த காரியத்தை அதனுடைய சிக்னிபிகன்ட், அதனால உண்டான விளைவு என்ன என்பதை இவன் சொல்லாது இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாம் கிட்ட சொன்னதை கேட்டு ஆதாம் இவன் மூலமாக பெறப்பட்ட அந்த விஷயத்தை என்ன செய்யறா? ஏவாள் கேட்டு என்ன செய்யறான்னா பெற்றுக்கொள்றா. பெற்றுக்கொண்ட உடனே பழத்தை பறிக்கிறா, புசித்து கொடுக்கிறா. இங்க பழத்தை பறித்து புசித்து கொடுக்கும் பொழுது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. என்னன்னா இரண்டு பேருமே ஒத்துக்கொண்டு அல்லது வாக்குவாதம் உண்டாகி இந்த பழத்தை புசிச்சாங்க, புசித்திருக்க கூடும் என்று சொல்லுவாங்க. அதுக்கு வேற ஆதாரம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3:17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. பாருங்க, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. நல்லா கவனிச்சீங்க. இங்க மனதில் ஒரு பிக்சர் உண்டாக்கீங்க. தோட்டத்தின் விருட்சத்தின் கனி புசிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? அவங்க புசித்து விட்டாங்க. ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வருகிற இடத்துல இங்க யார் இருக்கா அப்படின்னா பிசாசு இருக்கிறான், ஆதாம் இருக்கிறான், ஏவாள் இருக்கிறா, அந்த மரம் பக்கத்துல. அப்போ இங்க முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த சம்பாஷணைகள், அது யார் யாருக்குன்னா பிசாசுக்கும் இந்த ஏவாளுக்கும் நடைபெற்ற இந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா. இந்த சம்பாஷணையில ஆதாம் இல்லை என்பது போல இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லை. ஏன்னா ஆதாம் ஏதோ எங்க தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அல்லது வேற மிருகங்களோட பேசிக்கிட்டு இருந்தான், அல்லது குளிச்சுக்கிட்டு இருந்தான், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தான் என்பதாக. ஏவாள் எங்க இருக்கிறாளோ அந்த இடத்துலதான் ஆதாம் இருந்தான். ஆதாம் எங்க இருந்தானோ அந்த இடத்துல தான் இருந்தான். இந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுது அவங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பிசாசானவன் அவளை வஞ்சிக்கும்படி இந்த காரியத்தை சாப்பிடும்படி அவன் சொன்ன பொழுது ஆதாமும் அதே இடத்துல தான் இருந்திருக்கான். ஆதாம் என்ன செய்திருக்கான் பாருங்க. ஆண்டவர் அவர் நம்பினார், இதை சாப்பிடாத என்று சொல்லி கண்டித்து சில பேசல. தன் மனைவி என்ன செய்யல? கண்டித்து பேசல. அவள் வழிக்கு
அவனை விட்டு அந்த வழியிலேயே நானும் நடக்கும்படி. வேத வள்ளுவர் சொல்றாங்க, நீ புசிச்ச இல்லையா, என்னிலிருந்து நீ எடுக்கப்பட்டல்ல, ஆகினால நானும் புசிக்கிறேன், கொண்டால் வாங்கியே புசித்தான் புசித்திருக்க கூடும் என்று சொல்றாங்க. ஏன்னா 3:17 சொல்லுது, அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்த. அப்ப என்ன சொல்லிருக்க கூடும் அப்படின்னா, நான் புசித்த எனக்கு ஒன்று வாங்கவில்லை, உனக்கு ஒன்று ஆகாது, நீ புசி அப்படின்னு கூடும் என்று சொல்ற. அல்லது இந்த பழத்தை புசிப்பதனால் நான் சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னார், நான் சாகவில்லை, ஆகவே நீயும் சாக மாட்டாய், ஆகவே என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தை இல்லை, இதற்கு நீ செவி கொடு என்று சொல்லி பிசாசுக்கு நேராக கை நீட்டி பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆதாம் என்ன செய்ய சாப்பிட வைத்திருக்க கூடும் என்று சொல்றார். அது அப்படியே நடந்து சொல்றார். அப்ப நம்பிக்கை என்ன இருந்துச்சுனாக்க, துரோகம் செய்து விட்டார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்களுக்கு கிரியை செய்த நிமித்தமாக ஆதாம் ஏவாள் 2 பேருமே என்ன செய்தாங்க, அந்த துரோகத்தை செய்தாங்க. அப்ப என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, அந்த துரோகத்தின் விளைவாக ஆண்டவராய் கர்த்தர் சபித்தார் அல்ல, அவர் நல்லவர், அவர் யாரையும் ஒருபோதும் ஒரு காலம் சபிக்கிறவர். அந்த கனியை புசித்ததன் விளைவாக அது எவைகளை எல்லாம் பிறப்பிக்குமோ அவைகளை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவைகள் எவைகளை பிறப்பிக்குமோ, அந்த கனி சாப்பிடுவது நிமித்தமாக அந்த கனி எவைகளை பிறப்பிக்குமோ அவைகளை தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார் சொன்னார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆசை உன் புருஷனை பற்றி கொள்கோ, அவன் உன்னை ஆண்டு கொள்வார். ஆண்டவராகிய கர்த்தர் 2 பேருக்கும் சமமான அந்த ஆளுகையை தான் கொடுக்கிறார். நீ உயரம், நீ கீழே, அல்லது நான் உயரம் நீ கீழே என்கிற ரீதியில ஆண்டவராய் கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைக்கிறது. அப்ப என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, பெருக பண்ணுவேன் அப்படின்னா இந்த பழம் என்ன செய்யுதுன்னா அவங்களை பிறப்பிக்குது. அந்த பழம் என்ன செய்யுது, பிறப்பிக்குது. ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்துல என்ன விதை இருக்கு, அந்த விதை இன்னொரு அதே போல இன்னொரு விதையை பிறப்பிக்கிறது. எப்படிப்பட்ட விதை? மாங்காய் போட்டா பூசணிக்காவோ அல்லது ஆப்பிளோ வராது. மாங்காய் போட்டா மாங்காய் தான் வரும். இந்த நன்மை தீமை அறியப்பட கனியில எப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னா சாவு, மரணம். அப்ப மரணம் என்றால் எந்த மரணத்தை அவர் ஆண்டவராய் கர்த்தர் அவர் சொல்லுகிறார் என்றால், மரிக்கக்கூடிய மரணத்தை மாத்திரம் அவர் சொல்லல, இந்த உலகத்துல ஆளக்கூடிய ஒவ்வொரு மரணமும் நாளுக்கு நாள் மரணத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கு. ரோட்ல போற ஆக்சிடென்ட் அது சொல்லுங்க, தூங்கிக்கிட்டே இருக்க ஹார்ட் அட்டாக் வந்து மருந்து போறாங்க, அதை நான் சொல்றேன். அப்போ மரணம் என்றால் அந்த கனியினுடைய தாக்கம் இன்று வரைக்கும் என்ன செய்து கொண்டு இருக்கிறதுனா ஒவ்வொரு மனிதனும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கு. எதனால தேவன் நம்பின நம்பிக்கைக்கு அபாத்திரமாய் நடந்தது நிமித்தமாக இதெல்லாம் சம்பவம். பாருங்க எவ்வளவு பெரிய அபட்டமான ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி. அப்ப பாருங்க எப்படிப்பட்ட மரணம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, நீ சாகவே சாவாய் அப்படின்னா ஏவாள் சொல்லி சொல்றாங்க, சாப்பிட்டோம் இல்லையா, நான் சாகலை, நீ சாக மாட்ட, சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டேன் சாகல, அதனால நீ சாப்பிடு, சாக மாட்ட. அதற்கு என்ன செய்யலாம்? ஒரு காலகட்டத்துல அவன் என்ன செய்திருந்தான் என்று யூகிக்கிறாங்க அப்படின்னா, நீ என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால நான் என்ன செய்யறேன், நீ புசித்த கனி நானும் புசிக்கிறேன் குடு அப்படின்னு சொல்லி புசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றான். அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது. அப்ப யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால்தான், பிசாசுடைய வார்த்தைக்கு இவள் செவி கொடுத்தால், இவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக யாருடைய வார்த்தைக்கு டைரக்டா இன்டைரக்டா யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் என்றால் பிசாசுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுத்தார். அதுதான் நல்லவன் ஒருத்தர் இருக்கிறான், ஆவிக்குரிய மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறாரு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேசுறாரு. அந்த வார்த்தை என்ன செய்ய கேட்டா யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்? அவனுடைய வார்த்தைக்கு அல்ல, அவனுக்கு பின்பாக ஆண்டவர் பேசுற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்.
ஒரு தீய மனுஷன் இருக்கிறான், கொலைகாரன், பாவி, குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அல்லது குலைக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை பேசலாம் அப்படின்னா யாருடைய வார்த்தை? அவன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறோம் அப்படின்னா யாருடைய வார்த்தைனா அவனுக்கு பின்பாக உள்ளத்திலிருந்து அல்லது அவன் மூலமாக அவனை தூண்டி பேசுகிற அந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தைனா பிசாசுடைய வார்த்தையை செய்வது. அப்படியே சொல்றோம். ஆதாம் என்ன செய்யறான்? அவனுடைய வார்த்தை அல்ல, அவளுக்கு பின்புலமாக இருந்து கிரியை செய்கிற பிசாசுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறான்? கீழ்ப்படிந்து செய்கிறான். அப்போ அந்த வார்த்தைக்கு அவன் செய்து இருக்கிறான். நீங்க சாகவே சாவீங்க அப்படின்னா எதுல இருந்து சாகுனா, சாபம் என்கிற ஒரு சாவு. உலகம் என்ன உண்டாகுது? சாபத்திற்குள்ளானது. சாபம் என்கிற சாவு வந்தது. வறுமை என்கிற சாபம் மனுக்குலத்தை என்ன செய்து ஆட்டி பிடித்திருக்கு. அந்த சாவு. நோய் என்கிற சாவுல மனுஷன் என்ன செய்தான்? மாட்டிக்கொண்டான். அப்புறம் துன்பம், வேதனை, அது மாத்திரமல்ல தேவனோடு இருக்கக்கூடிய உறவு என்ற அந்த துண்டிப்பது நிமித்தமாக சாவு உண்டாகுது. அதுதான் சொல்லுவோம் மென்ட் நோட் என்று எபிரேய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தொடர்பில் இருந்து இன்னொரு தொடர்பு துண்டிக்கப்படுகிற அந்த துண்டிக்கப்படுகிற அந்த காரியத்தை சாவு என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சாவு உண்டாகுது? எனக்கும் இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் இருக்கிற தொடர்பு அற்று போகும் பொழுது என்ன உண்டாகுது? மரணம் உண்டாகுது. உதாரணத்துக்கு நான்சியோடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய தாயார் என்ன செய்றாங்க? ஒரு 8 மணிக்கு 8-9 மணிக்கா 9:30க்கு மேல ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அம்மா ரொம்ப மூச்சு பேச்சு இல்லாம அவங்க சுயநினைவே இல்லாம இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எடுத்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஜெபம் பண்ணாரு. அவங்க போயிட்டாங்க. அவங்க இறந்துருவாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் எவ்வளவுதான் மெடிசின் இதெல்லாம் பண்ணாலும் 1 மணிக்கு மேல அவங்க தாங்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. ஆனா ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய ஆவியுடைய சம்பந்தம் அறுபடும் பொழுது, அதனாலதான் பிரசங்கில சொல்லப்பட்ட வெல் பொற்கினி நசுங்கி உள்ளே சாவுடைக்கு மண்ணானது தான் இருந்த இடத்திற்கு போகிறதுக்கு முன்பு என்று சொல்லப்பட்டது. அப்ப பாருங்க, அந்த உறவு தேவனோடு இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆகையால்தான் ஒழித்து கொண்டார். அவன் விசுவாசம் வைத்தான், அவன் விழுந்து போயிட்டான். அதன் நிமித்தமாக மனுக்குலம் அழிக்க வேண்டாம் நான் தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அழிக்கும்படி அவர் வாக்கு பண்ணினார். எப்ப வாக்கு? உலக தோற்றத்துக்கு முன்பே வாக்கு பண்ணினார். அந்த வாக்கின்படி அவர் விசுவாசம். யார் மேல? கிறிஸ்து மேல அவர் விசுவாசம் இருக்கிறார். தேவனுடைய விசுவாசம். எதற்கு? இந்த மனுக்குலத்தை மீட்கும்படி அவர் வருவார் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மேல ஆண்டவராகிய கர்த்தர் விசுவாசம் வைத்தார். தேவனுடைய விசுவாசம், நம்பினார், நம்பிக்கை. ஆகையினால என்ன உண்டாயிடுச்சுன்னா சந்ததி பெருகுது. ஆதாம், ஏவா, காயின், ஆபேல். அதுல 2 பேர் என்ன ஆயிட்டாங்கனாக்கா, ஒருத்தன் கொலகாரன், ஒருத்தன் கொலகாரன். சந்ததி எல்லாம் பெருகுச்சு. தேவனுடைய திட்டம் அப்படின்னா நீண்ட காலம் அவன் வாழ்ந்திருக்க. ஆகையினாலதான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்னா, அவன் என்றென்றும் சாகாதபடிக்கு அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? ஜீவ விருட்சத்தின் கனியை தோட்டத்தில் வைத்தார். யோசிச்சு பாருங்க. ஆதாம் இருப்பான் என்றால் என் தாத்தாவும் தாத்தா இருப்பான், இருந்திருப்பான். பாவம் வரலை நான் சொல்றேன். ஆதாம் தேவனை பார்த்தால்தான் நானும் பார்ப்பேன். ஏன்? உலகத்துல பாவம் இல்லை என்பது நிமித்தமாக எனக்கு மரணம் இல்லை. ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்யறேன்? எப்பா அங்க ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து ஜீவ விருட்சத்தின் கனி வருது, சாப்பிடுவோம். எனக்கு கொடுத்துருப்பாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்முடைய தாத்தா பாட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த விருட்சத்தின் கனியை என்ன செய்யறதுக்கு முடியும்? கல்டிவேட் பண்ணி ஜீவ விருட்சத்தின் கனி உலகங்களில் இருந்து எவ்வளவு நல்லா இருக்கு. தேவனுடைய திட்டம் நான் நித்தியமாய் வாழ, சாவு நமக்கு இருக்க கூடாது, இல்லவே இல்லை
இதுதான் அவருடைய திட்டம். ஆகையினாலதான் அவர் ஜீவ விருட்சத்தின் இவன் சாகக்கூடாது, இவன் என்றென்றும் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன செய்தாரு? விருட்சத்தின் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்தார். பாருங்க, பாவம் உண்டான பிறகு ரெண்டு நன்மை. பாவம் உண்டாகி இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது நிமித்தமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றும் அவன் வாழ்ந்து பாவத்தோடு வாழ்ந்ததுனால உலகத்துல பயங்கர பிரச்சனை. அதை எடுத்தாகணும். அது ஒரு நன்மை. இவன் என்றென்றும் உயிரோடு இருக்கும்படி நான் விசுவாசித்தேன், இவன் பழத்தை சாப்பிடாதபடிக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இவனுக்காக வைத்த இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூட இல்லை, பாவம் பிரவேசித்து விட்டது. ஆகவே என்னுடைய விசுவாசத்துல என்ன உண்டாயிடுச்சு? அவிசுவாசம். அவருக்கு அவிசுவாசம் இல்லை, அவள் நம்பின நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கப்பட்டது. ஆகனாலதான் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 22, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்னவா? என்றென்றும் உயிரோடு இருக்கும்படி அதை வைத்தார், பாவத்தின் நிமித்தமாக இராதபடி என்று மாறி. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை நம்பினார் பாருங்க. மனு குலத்தை நம்பினார், ஆதாம நம்பினார், எல்லாவற்றையும் அவர் நம்பினார். நம்பிக்கைக்கு அபாத்திரமாய் இருந்தவரினால ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றும் உயிரோடு இராதபடிக்கு என்ற வார்த்தை வந்து சில பேர் சொல்றாங்க பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க யாருமே போக முடியாது. பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் நீங்க போய் கூகுள் அடிச்சு பாருங்க, யூடியூப்ல பாருங்க. ஒரு வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு பெர்முடாஸ்ங்கிற ஒரு தீவு. அந்த தீவு பக்கத்துல ஒரு முக்கோண வடிவத்துல என்ன இருக்குன்னா ஒரு இடம் இருக்கு. பறவை பறந்தாலும் மறைஞ்சிரும், கப்பல் போனாலும் மறைஞ்சிரும், நம்ம நீந்தி போனாலும் மறைஞ்சிருவோம், ஃப்ளைட்டு போனாலும் மறைஞ்சிரும், அதுக்கு நேரா சேட்டலைட் இருந்தாலும் மறைஞ்சிடும், செயற்கைக்குள் மேல இருந்தாலும் மறைஞ்சிடும். என்னன்னு சொல்ல முடியும். அது உள்ள போனவங்க எப்படி இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா, என்ன ஆனாங்கன்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காலம். அந்த இடத்துல ஆண்டவராய் கர்த்தர் சுடர்விழி பட்டயத்தோட ஏதேன் தோட்டத்துடைய ஜீவ விருட்சத்தின் கனி அங்க வைத்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்கன்னா தெரியாது. என்னதான் இருக்குன்னு தெரியாது, என்னதான் இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு இடம் அது எங்க இருந்தது அப்படின்னா மெசொப்பொத்தாமியா பக்கத்துலதான் ஏதேன் தோட்டம் இருந்தது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் என்ன உண்டாயிடுச்சுன்னா அது அங்கிருந்து ஆண்டவராய் கர்த்தர் அங்க கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று சொல்லி நம்புறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று எனக்கு தெரியாது. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ பாருங்க, உயிரோடு இருக்கும்படி நம்மை நம்பினார், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இல்லாதபடினால் உயிரோடு இராதபடிக்கு என்று மாறி தேவனுடைய விசுவாசம். அப்ப தேவன் நம்புற நம்பிக்கைக்கு இன்னொரு அவநம்பிக்கைக்கு உண்டானது என்ன அப்படின்னா பாருங்க, வாசிங்க 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது. போதும், முதல்ல வாசிங்க 6:1. முதல்ல நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி. நல்லா கவனிச்சுங்க, என்ன பாருங்க, பூமியின் மேல் பெருகத் துவங்கி. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னா 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி. 1:28 தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அந்த பலுகி பெருகி பூமியை நிரப்புகிற காரியத்துல எப்படி இருக்காங்க? சரியா இருக்கிறாங்க. ஆனா எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா பாவத்தின் நிலையில இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. பாவம் வராததற்கு முன்பு, பாவம் இல்லாததற்கு முன்பு பலுகி பெருகி பூமியை ஆண்டவர் இப்போ சொல்றார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க தான் சொல்றார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பை பெற்று பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். மனுஷர் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது
இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த காரியம் பாருங்க, இதற்கு முன்பு மனுஷர்கள் எப்படி இருந்தாங்க, அதற்கு பின்பு எப்படி மாறினாங்க என்பதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, தேவகுமாரர் மனுஷகுமாரத்தில் அதிக சுதந்திரம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. ஆண்டவருடைய மனசு எப்படி இருந்துச்சு? முதல்ல பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவனை குறித்த நம்பிக்கை என்னன்னா, என் வார்த்தைக்கு செவி கொடுப்பான், என்ன செய்வான், குளிர பண்ணுவான்னு நம்பினார். ஆனா இவன் என்ன செய்தான்? பாவம் பிரவேசித்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி அவனோடு என்ன போராடுவதில்லை. ஆபீஸ்ல இருக்கிறாங்க, ரெக்ரூட் பண்ணிட்டாங்க, நல்லவன்னு எடுத்திருப்பாங்க. நல்லவன்னு எடுத்துட்டு பார்த்தாக்கா அவன் ஒரே பிரச்சனையா இருந்துகிட்டு இருந்தா அவனை குறித்து என்ன செய்யும், இவனோட பெரிய தொல்லையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் இவனோட மல்லு கட்ட வேண்டியது, காலையில வந்தோடனே இவனோட பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து என்ற நிலைமைக்கு ஆண்டவர் வச்சுட்டாங்க. இவர் மனுக்குலத்தை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளையா இருந்து தன்னுடைய சித்தத்தின்படி செய்து அவரை பிரியப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும். இதற்காக மனுஷன். ஆனா அவரை ஆராதிக்காமல் பாவத்தை செய்து அவரை துக்கப்படுத்துற காரியத்தை என்ன செய்யலாம் வந்துட்டார். நம்முடைய நம்பிக்கைக்கு துரோகம், நம்முடைய நம்பிக்கைக்கு துரோகம். மனசு கடந்து அவருக்கு அடிச்சுக்கிச்சு. அதாவது துக்கத்தில் ஒரு மனிதன் உயிருக்குரிய நேசித்த அல்லது உயிருக்குரிய நேசித்த கணவனோ மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது உண்டான துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாய் அவனை ஆற்றவே முடியாது. எதை சொல்லி எதை பேர் சொல்லி ஆற்றுவான். அப்படிப்பட்ட துக்கம் கொண்டாதான் மனிதன் பாவம் செய்து இந்த பாவத்தின் பூமியின் 6:11 சொல்லப்பட்டு பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருக்கிறது. ஆனா தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கப்பட வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதும் சீர் மிகுந்ததும் தேவனுக்கு ஏற்றபடி பிரியமாய் இருக்கப்பட வேண்டிய உலகமானது சீர்கெட்டது. பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, இங்க 6:3 சொல்லி, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அவன் இருக்க போறது ஆமென். ஆனா அவன் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான் தெரியுமா? அவன் வாழ்ந்த வருஷத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, மெத்துசலா 969, யாரை 962, நோவா 950, 4வது தான் யாரோட ஆதாவரா 930. 7 பேர் என்ன செய்றாங்க வராங்க. சேத்து 912, கேனன் 910, ஏனோஸ் 905, மகலாலேயேல் 895, லாமெக் 777. இந்த வருஷங்கள் இதை பார்க்க போறோம். பாருங்க, முற்பிதாக்களின் வம்ச வரலாறு பாருங்க. ஜலப்பிரளயத்திற்கு முன் ஆதாமின் வம்ச வரலாறு. இதை நம்ம என்ன செய்யறோம் இப்ப பார்க்க. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் நீடித்த நாளாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், அவருடைய எண்ணம். ஆனா அவருடைய எண்ணத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்த நிமித்தமாக உண்டான விளைவுகளை நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக எத்தனை பேர் எவ்வளவு நாள் உயிரோட வாழ்ந்தாங்க, யார் யார் யாரை பார்த்தா எப்படிலாம் இருந்தாங்கன்றது என்ன செய்யணும் பார்க்க போறோம். தெரியுதா உங்களுக்கு? ஆதாம் முதல் மனுஷனாகிய ஆதாம் பிறக்கிறான். அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா சேத் என்கிறார். ஆதாமுக்கு அப்புறம் காயின், ஆபேல். காயின் ஆபேலை கொலை செய்த நிமித்தமாக அவனை விட்டு என்ன செய்ய கடந்து போயிட்டான். அப்புறம் ஏவாள் என்ன செய்யறான், ஆதாமிலிருந்து ஒரு குமாரனை பெறுகிறான். அந்த குமாரனுக்கு பேர் சேத்து. சேத்து எப்ப பிறக்கிறான்னா, ஆதாமுக்கு 130 வருஷம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோடு என் ஆவி போராடுவதில்லை, அவனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 120. ஆனா இவனுக்கு பிறந்த பிறப்பு, இவனுக்கு பிறந்த குழந்தை எப்ப பிறகுது அப்படின்னா 130 தான் சந்ததி நிலைக்கும்படி பிறக்கிறான். யாரு? சேத்து.
அப்புறம் பாருங்க, ஏனோசு பிறக்கும் பொழுது சேத்துக்கு 105 வருஷம் இருக்கும் பொழுது ஆதாமுக்கு 230 வயசு ஆகுது. அப்ப ஏனோசு பிறக்கலாம். ஆதாமுடைய பேரன் யாரு? ஆதாமுடைய பேரன் யாரு? ஏனோசு. ஏனோசு தாத்தாவை பார்க்கலாம். அட பாவி தாத்தாவே, பழத்தை தின்னுபிட்டு இப்படி பண்ணிட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கேனான். இவன் ஆதாமுடைய கொள்ளு பேரன். கேனானுக்கு ஆதாம் கொள்ளு தாத்தா. கேனான் பிறக்கும் போது 325 வருஷம். யாருக்கு? ஆதாமுக்கு 300. சரி, நான் சீக்கிரம் கடந்து போறேன். மெகலாலேயல் இவனுடைய வயசு என்னன்னா, கேனானுக்கு பிறக்கும் போது 395ல ஆதாமுடைய வயசு, சேத்துடைய வயசு 265, ஏனோசுடைய வயசு 160. கேனானுக்கு 70 வயசு இருக்கும் போது மகலாலேயல் பிறக்கிறான். அப்புறம் யாரேத் என்ன செய்யறான்? ஆதாமுக்கு 160 வயசு இருக்கும் போது, நீங்க அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஏனோக்கு இவன் தான் ரொம்ப விசேஷமா நமக்கு தெரியும். ஆதாமுக்கு 162 வயசு இருக்கும் பொழுது ஏனோக்கு யாரேத்துக்கு பிறக்கிறான். ஏனோக்கு என்ன செய்தானாக்கா, இயேசுவை குறித்து தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணா. அந்த பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தையும் ஆதாம் கேட்டிருக்கிறான். ஆதாம் என்ன செய்திருக்கிறான்? கேட்டிருக்கிறான். அவன் பாருங்க, ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து அவன் தேவ மனுஷனாயிருந்து அவன் காணப்படாமல் போனான். இல்லை, யாரு? கொள்ளு பேரனுடைய என்ன செய்தான்? ஆதாமுக்கு 622 வயசு இருக்கும் பொழுது ஏனோக்கு பிறக்கிறான். ஏனோக்கு பிறந்த என்ன செய்யறானா, மெத்துசலா என்ன செய்யறாரு? பிறக்கிறாரு 687ல. அடுத்தது லாமேக் என்ன செய்யறாரு? பிறக்கிறாரு 877ல. கவனிங்க, இந்த லாமேக்கு நோவா 182ல என்ன செய்யறாரு? லாமேக்கு நோவா 182வது வயசுல யார் பிறக்கிறார்? நோவா பிறக்கிறார். அப்ப நோவா பிறக்கும் போது யார் கிடையாது? ஆதாம் கிடையாது. யாருக்கு யாரு இடையில இறக்கலாம் அப்படின்னா, மெத்துசலா பிறந்து 56 வருஷம் கழிச்சு, மெத்துசாலா பிறந்து 56 வருஷம் கழிச்சு, லாமேக்கு பிறப்பதற்கு முன்பாக 55 வருஷத்துக்கு முன்பாக யார் செத்துறா? ஆதாம். முதல் மரணம் ஆதாம். நிறைய பேர் செத்துருப்பாங்க, ஆனா இயற்கை மரணத்தை பத்தி சொல்றேன். முதல்ல செத்தது தெரியும் நமக்கு. யார் செத்தா? ஆபேல் செத்துதான். கொலை செய்து நிமித்தமாக அவனுடைய இரத்தத்தை பூமி வாங்கி கொண்டது. அதன் நிமித்தமாக என்ன செய்தான்? அவன் மரித்து போனான். முதல் இயற்கை மரணம் ஆதாமுக்கு நேர்ந்தது. ஆதாமுக்கு அப்ப அவனுடைய வயசு என்னன்னா 930 வயசுல என்ன செய்தானா? ஆதாம் மரித்து போறான். அப்ப தேவனுடைய விருப்பம் என்னன்னா, மனுஷன் தன்னுடைய ஆயுசு நாட்கள் நிறைய இருக்கணும். பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. பாருங்க, ஜலப்பிரளயம் உண்டாகுது. 930 ஆதாம் இறக்குறான். 916ல சேத்து மரிக்கிறான். 905ல ஏனோசு மரிக்கிறான். கேனான் 910ல மரிக்கிறான். மகலாலேயல் 895ல மரிக்கிறான். யாரேத் 962ல மரிக்கிறான். ஏனோக்கு என்ன செய்யறான்? தேவனோடு சஞ்சரித்து 365 வருஷம். லாமேக்கு என்ன செய்யறான்? 777. சேம் காம் யாப்பேத் பிறக்கிறாங்க. யாருக்கு? நோவாக்கு பிறக்கிறான். அப்ப என்ன செய்யறான்? அவன் மரித்து போறான். ஜலப்பிரளயம் உண்டாகுது. ஜலப்பிரளயத்துல ஆதாம் முதற்கொண்டு லாமேக் வரைக்கும் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக இருந்த ஜனங்கள்லாம் 700 சாவிடா இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்துல சொல்றாரு, ஏற்கனவே உள்ளத்துல இருந்தது என்னன்னா, இவன் நீடித்த நாட்களா அவன் வாழ வேண்டும், நீடித்த நாட்களா அவன் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். அப்படிதான் ஒரு எண்ணம். அவன் சாகவே கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்தார். எப்ப பாவம் உண்டாச்சோ தான் உள்ளத்தை செய்தி நீ லாய்க்கப்படாது இவனுங்கெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் 600 வயசு 800 வயசு 900 வருஷம் இருந்தா அக்கிரமத்தின் செய்கை அந்த கிரியை அதிகமாகும். ஆதனால தான் குறைச்சார். அக்கிரமம் அதிக ஆகலை அப்படின்னா
எப்படி ஆதாமிற்கு 2 உலகத்தை பார்த்தானோ அதுபோல நோவாவும் 2 உலகத்தை பார்த்தான். எப்படி? ஆதாம் பூமி சபிக்கப்படாததற்கு முன்பாக பூமி தன்னுடைய பலனை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய அந்த வருஷத்துல ஆதாம் இருந்தான். சாபத்தினுடைய அந்த இதுலயும் பார்த்தான். இத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? இத்தனை பேர் இருக்கும்போது அவனுங்க செய்கிற செய்கையை குறித்து வல்லுநர்லாம் சொல்றாங்க, தன் மனைவிட்ட கூட என்ன செய்ய முடியாதா, அவனுக்கு செய்த காரியத்தை வாய்ட்டு கூட பேச முடியாது, அப்படி அக்கிரமம் செய்தாங்க. இந்த உலகத்துல யார் இருந்தா அப்படின்னா ஆதாம் இருந்தான் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆதாம் என்ன செய்தான்? நான் ஏன் தான் அந்த பழத்தை சாப்பிட்டேன். வேற வல்லுநர் சொல்றாங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் தான் செய்த காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் வருத்தி கொண்டிருந்தான். ஏன்? தேவனோடு நெருங்கி பேசினான், முகமுகமாய் பேசினான், பேச முடியல. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது, அவன் அதிகாரம் ஆளுகை எல்லாவற்றையும் அவன் செய்தான், ஒண்ணு செய்ய முடியல. பேசினா ஒண்ணு நடக்கல. சிங்கம் ஜமா அப்படின்னா வந்து முடிஞ்ச அப்படியே படிச்சு அப்படியே பயங்கரமா நிக்குது முன்னாடி. ஆனா இப்ப சிங்கத்தை பார்த்து ஓடணும். தேவனுடைய மகிமை வஸ்திரமாக அணிந்து கொண்டுதான். ஆனா என்ன செய்யலாம்? அழுக்கின் வஸ்திரத்தை, பாவத்தின் வஸ்திரம் 2 உலகம் இருக்கு. அதே போல நோவாவுக்கு 2 உலகம் இருந்த நிமித்தமாக தான் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட வயசு அவனுக்கு கொடுத்திருப்பார் என்று என்ன செய்யலாம்? விசுவாசி. 950 3வது ஹையஸ்ட் வருஷம் வாழ்ந்தான். அவன் என்னன்னா அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன் ஜலப்பிரளயத்துக்கு பின் என்று வாழ்ந்தான். பாருங்க, ஜலப்பிரளயம் வந்துச்சு. நோவாவுடைய 600வது வயசுல வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 7:11. நோவாவுக்கு 600வது வயசுல ஜலப்பிரளயம் உண்டானது. வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயசு வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகளும் விளந்தன, வானத்தின் மதகுகளும் திறந்தன. 600 வயசு. அப்போ 950 வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னா இன்னும் 400 ஜலப்பிரளயத்திற்கு அப்புறம் என்ன செய்யலாம்? 450 வருஷம் வாழ்ந்திருக்க. பாருங்க, 450 வருஷம். அவன் ஆதாம் எங்க கொள்ளு தாத்தா நிமித்தமாக தான் பாவம் உலகத்துல உண்டாச்சு. நீ பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செய்தார்? மரித்து போனாரு. ஆதாம் மரித்து போனாருன்னு பார்த்தா. அதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறான்? சேர்த்து நோவா பிறக்கும் போது சேர்த்து மரிச்சிட்டான். ஆனா ஏனோசிலிருந்து லாமேக்கு வரல. ஏன்? தன்னுடைய தாத்தாவாகிய மெத்துசாலா வரைக்கும் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் பார்த்தான், அக்கிரமத்தை பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் 450 வருஷம் தேவனுடைய உடன்படிக்கை பெற்றான். அப்ப பாருங்க, தேவன் இந்த மனுஷனை நம்பினாரு. யார் நம்பினாரு? நோவாவை நம்பினாரு. நோவாவுடைய எண்ணிக்கை பாருங்களேன், 6:9 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு 8 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் மேல ஆண்டவர் கிருபை வைத்தார். ஏன்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை நீங்களும் நானும் இருக்கிறபடியினால்தான் என்னையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்துல சபையில இருக்கிற எல்லா குடும்பத்தையும் நினைத்துதான் தேவனுடைய கண்களை நோவாவுக்கு கிருபை வைத்தார். உங்களை என்னையும் நினைச்சு அறிந்து நம் முகத்தை தெரிந்த நிமித்தமாக நோவாவிற்கு தேவனுடைய கண்களை கிருபை கிடைத்தது. அந்த நம்பினார். யார் நம்பினாரு? தேவன் நோவா. ஆனா தேவனுடைய விசுவாசம் அந்த குடும்பத்திலே ஒரு சாபத்தை பெற்று அந்த குடும்பத்திலே என்ன செய்யலாம்? பெற்றுக்கொண்டான். அவன் இந்த வம்ச வரலாறு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமா நிறைய இருக்கு. சேமுடைய வம்ச வரலாறு, காத்துடைய வம்ச வரலாறு, கேனானுடைய வம்ச வரலாறு, ஏனோக்கு, ஏசா, யாக்கோபு, ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? 2. யாரு? சாரா. 3 மனைவி. யாரு?
ஆதாமுடைய மனைவி யாரு? முதல் மனைவி யாரு? சாராள். அடிமை பெண் அவளுக்கு கொடுத்த ஆகார் அவர் பேரு. இன்னொரு மனைவி அவன் விவாகம் பண்ணினான், அவருடைய கேத்தூராள். 3 மனைவி. கேத்தூராள் என்பது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற இதுல நாம ஈசாக்கு மாத்திரம்தான் இல்ல, இஸ்மவேலுடைய சந்ததியில 12 பேர் பிறப்பாங்க. எப்படி இஸ்ரவேலனுக்கு யாக்கோபுக்கு 12 பேர் பிறந்தாங்களோ அது போல இஸ்மவேலுக்கும் 12 பேர் பிறப்பாங்க. 12 பேரும் பிரபுக்கள். அவங்க 12 பேரும் பிரபுக்கள். அப்ப கேத்தூரால் அவன் பண்ணுவான், அவங்களுக்கு 3 பேர். வாசிக்கிறோம், நீங்க வீட்டுல போய் வாசிப்பாருங்க. ஆதியாகமம் 25. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம், அதை நம்ம மேல நம்பி இருக்கிறார். என் மகன் இந்த பூமியை சுதந்திரிக்கும்படி ஆளும்படி எனக்கு கொடுத்த வருஷங்கள் அவர் நினைவின்படி இருக்கட்டும், நம்ம நினைவின்படி. கால ஆண்டவர் பேச நான் சொன்னேன், ரகசியவர்களை தாமதமானால் நான் 150 வருடம் நான் உயிரோடு வாழ்வேன், சுகத்தோடு பலத்தோடு, கண்கள் இருளையாம பலன் குறையாமல் நான் வாழ்வேன் என்று நாங்கள் அறிக்கை செய்துட்டோம். இவன் நான்சி சாலம் செக்கின நான்சி 120 இருக்காங்க. இவன் எவ்வளோ சொல்லிருக்க? 250 இருக்கிறான். வாழட்டும், வாக்கியம். ஆனா நம்முடைய செய்கை அல்ல, அவருடைய விருப்பத்துக்கு நம்முடைய நாட்கள் அமையும். ஏன்னா அந்நாட்களில் அவனை குறித்து நம்பின நம்பிக்கை, தேவனுடைய விசுவாசம், அவனை குறித்து அவன் நீதிமான உத்தமனாய் இருக்கான். நான் கிறிஸ்துவினாலே நீதிமானாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவினாலே உத்தமனாய் பரிசுத்தனாய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்வு மனுஷன் நம்புறாங்க. பொதுவான நம்பிக்கையில என்ன ஒரு 80 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு அதுக்கப்புறம் எங்க இருக்க போறோம்? இல்ல, தேவன் என்னுடைய அறிக்கையின்படி இல்லை, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அறிவின்படி, தேவன் என்னை குறித்து இருக்கிற நம்பிக்கையின்படி, என்னை குறித்து இருக்கிற விசுவாசத்தின்படி அவர் எவ்வளவு நாள் வச்சிருக்க நினைக்கிறாரோ, ரகசியவர்களை தாமதமானால் வச்சிருக்க 1000 வருஷம் வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கும்படி ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க குடும்பமாக 100 1000 வருஷம் இருக்கு. அறிக்கை செய்யாதீங்க. 70 வயசு 80 வயசுனா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய் சேர வேண்டியதானே. அறிக்கை செய்யலாம். நம்ம நம்புறார். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது என்றால் அந்த தேசத்துல அவன் இருக்கிற அந்த இடத்துல நல்லவன். நாம கூட நல்லவன் கிடையாது. பர்டிகுலர் என்ன, நான் நல்லவன் இல்லை. இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சூழல்ல உத்தமனும் நீதிமானா தேவன் என்னை காண்கிறார். கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மூலமாக என்னை காண்கிறார். அவன் வாழ்ந்தது 950 வருடமானால் ஆண்டவருக்கு சித்தமானால் அதை காட்டிலும் அல்லது அது குறைவாக அதிகமாகவோ அவர் என்ன அப்படி பேசுவீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இனி தேவனுடைய விசுவாசம், தேவ ரக விசுவாசத்தை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். கண்களை விடுவோம் காலங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.